Hello guys, so இன்னைக்கு நம்ம புது வீடியோ பார்க்க போறோம். So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா tricks and traps. So நம்ம E4 ஆடுறோம், அவனோட E5 ஆனா எப்படி கவுண்டர் பண்ண. So first E4 நம்ம வைக்கோம், E5 knight f3. actually நம்ம two option இருக்கு ஒயிட்க்கு. So first நான் காமன் ஆப்ஷன் பார்ப்போம், knight f3. So knight c6 னு வைப்பாங்களா, b6. This is called the Italian game. knight f6, the two knights defense. knight g5 இதுக்கு பேர் ஃப்ரைட்ல அட்டாக்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இதில் ஒரு ட்ராப் இருக்குது, இது அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ yet uncommon. ஸோ d5 takes knight f5. பிளாக் ஒரு பானை விட்டு ஆடுறாங்க, ஐடியா குயிக் டெவலப்மெண்ட். ஏன்னா நம்ம இன்னும் குயின் சைடு பீசஸை டெவலப் பண்ணல. ஸோ c6 அகெயின் ட்ரைங் டு கிவ் அப் பான்ஸ். b4 ஆக்சுவலாக b4 பிளண்டர். ஏன்னா நம்ம நினைப்போம் பின்னில் வச்சுக்கிட்டே இருந்தால் நல்லதுன்னு, பட் ஆக்சுவலாக இப்போ பேக் ஃபயர். h6 knight f3 தான் ஒன்லி மூவ். knight h3 வேரியேஷன். இப்போ knight h3னா ஃபர்ஸ்ட் டபுள் பான் வந்துருச்சு. ஸோ மோஸ்ட்டாக knight h3 தான் போவாங்க. ஆக்சுவலாக அது பிளிட்ஸில் நல்லா யூஸ் ஆகும். e4 ஆக்சுவலாக ஒயிட்டுக்கு நல்ல மூவ் ஒன்று இருக்குது, அதுமே பிளாக்குக்கு இன்னும் அட்வான்டேஜ் ஆக்காமல் இருக்குது. குயின் e2ன்னு வைக்கணும், குயின் e2ன்னு வச்சு பின் பண்ணணும். பட் மோஸ்ட்டாக 95 வைப்பாங்க, குயின் d4ஓட அவ்வளோதான். ஸோ இப்போ டபுள் அட்டாக், e5 நைட் அட்டாக்கு, இதுவும் அட்டாக்கு. ஸோ இதோட பீஸ் போயிடும். ஸோ இப்போ வாங்க நம்ம பின்னாடி போகலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல e4 e5 இன்னொரு இது காமிக்கணும்னு சொன்னோம்ல, அதுக்கு knight e2. இதுவும் ஒரு அன்காமன் தான், ஏன்னா நம்ம ஆப்போனண்ட் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது knight f3 இல்லைன்னா காமனான ஓப்பனிங் லைக் bc4 d4 அந்த மாதிரி. ஸோ knight e2 வந்து ஒரு அன்காமன், இது யாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ knight f6 black is trying to attack the e4 pawn and put pressure. நம்ம f4 idea giving up the pawn. இப்போ e4 pawn அடிச்சா நம்ம சொல்றோம் e5 pawn அடிக்க போறோம். ஸோ மோஸ்ட்டாக இதுதான் அடிப்பான். ஸோ நான் knight into f4. நம்ம black கிட்ட என்ன சொல்றோம்னா, நம்ம கிட்ட ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ நான் black இப்போ யோசிப்பான் e4 pawn ஹேங்கிங். ஸோ அதை அடிச்சுட்ரு. ஆக்சுவலி e4 pawn அடிக்காம d6ன்னு வைக்கணும். d6 ஒரு பிஷப் டெவலப் பண்ணிட்டு நான் இன்னொரு f4 பிளண்டர் பிகாஸ் ஆஃப் குயின் e2 பின்னு. ஸோ இப்போ பானை மூவ் பண்ணால் d3ன்னு வந்துடும். ஸோ லெட்ஸ் சே f5 ஆர் d5. d3னா ட்ராப். ஸோ அதனால குயின் e7 தான் வைப்பான். ஸோ இப்போ நம்ம நைட் இப்போ அட்டாக் இந்த குயின். ஸோ நைட்டையும் சேவ் பண்ணணும், இந்த பானையும் சேவ் பண்ணணும், ஒரே ஒரு மூவ் குயின் e5. ஸோ குயின் e5 நைட் சுற்றி e4 பான் மேலே, e4 நைட் மேலே ப்ரெஷர். c6 கிக்கிங் ஆன் த நைட். ஸோ இப்போ d4 giving up a pawn, trying to open up the bishop's diagonal, takes knight takes